தமிழ் பேசும் அனைத்து உறவுகளையும் இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்பதை ஏற்று மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது மிகவும் பரபரப்பாக பேசப்படுகிற ஒரு முக்கியமான விடயம் என்னென்றாக்கா, வாய்ஸ் ஆஃப் அனுஷான் பற்றிய தகவல்களைத்தான் இன்றைக்கு அதிகமான யூடியூபர்கள் பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள். காணொளி மூலமாக அதிகமான யூடியூபர்கள் அனுஷனுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடியதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் அனுஷனுக்கு எதிராக பேசக்கூடியவர்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் முக்கியமான ஒரு காணொளியை இரவே தினம் பார்த்திருப்போம் நாம் அனைவரும். அதுதான் அனுஷனை பெற்றெடுத்த தாய் தன்னுடைய மனசில் இருந்த அந்த பாரத்தையும் அவருடைய அந்த குமுறல்களையும் வெளிப்படுத்தியிருந்தார். உண்மையிலேயே அந்த ஒரு காணொளியை பார்க்கின்ற பொழுது அதிலே அனுஷனை பெற்றெடுத்த அந்த தாய் கண் கலங்குகின்ற விதத்தை பார்க்கின்ற பொழுது பெரிய கல்லஞ்சக்காரன் கூட கலங்கியிருப்பான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அவங்களுடைய அந்த உண்மையான கவலைத்தன்மையை வெளிப்படுத்திய விதம் ஒவ்வொரு உள்ளத்தையும் பாதிக்க செஞ்சிருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. உண்மையிலேயே ஒரு தாய்க்குத்தான் அதனுடைய வழி என்னன்றது தெரியும். நாம் அனுஷனை எவ்வளவுதான் ஆதரித்தாலும், அனுஷனுக்காக எவ்வளவுதான் குரல் கொடுத்தாலும், அனுஷனுடைய தாயிற அளவுக்கு ஒரு போதிலும் நம்மளால் அனுஷனை நேசிக்கவும் முடியாது, அனுஷனுக்கு ஆதரவு வழங்கவும் முடியாது என்ற விடயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். உண்மையிலேயே இந்த நாட்டிலே சட்டம் அனைவருக்கும் ஒன்றுதான். இல்லை, அதுக்கு அத்தாட்சியே என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, இலங்கை வரலாற்றிலேயே ஒரு முன்னாள் ஜனாதிபதி கூட இலங்கையில் கைதாகியிருந்தார். அதே ஒரு முக்கியமான அத்தாட்சி என்று எடுத்துக்கொள்ளுங்க. இலங்கையில் யாராக இருந்தால் என்ன, ஒரு முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தால் என்ன, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தால் என்ன, அல்லது ஒரு போலீஸ்மா அதிபராக இருந்தால் என்ன, அவர்களுக்கும் சட்டம் ஒன்றுதான் என்பதை இந்த அரசாங்கம் நிரூபித்துள்ளது. அதனால் இந்த இலங்கையை பொறுத்த வரைக்கும் அனுரகுமார திசாநாயக்கவுடைய ஆட்சியில் அனைவருக்கும் சட்டம் ஒன்றுதான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் நாம் என்ன தவறு விளைவித்தாலும், சட்டத்தின்படி குற்றச்செயல்கள் நாம் என்ன செஞ்சாலும் அதுக்குரிய தண்டனையை நாம் ஒவ்வொருத்தரும் அனுபவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் இரவு பார்த்த அந்த வீடியோ மூலம் நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உண்மையிலேயே இனிமேல் அனுஷன் எதிர்வரும் வியாழக்கிழமை நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட இருக்கிறார். இனி நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட பின்புதான் அறிய முடியும் நீதித்துறையால் அவருக்கு என்ன பதில் கொடுக்க போகிறாங்க. உண்மையிலேயே அது வரைக்கும் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். ஏன்னு சொன்னாக்கா, நீதித்துறையால் என்ன அவருக்கு பதில் கொடுக்க போகிறாங்கன்றத நாம் ஒருபோதும் யூகித்து சொல்ல முடியாது. சொல்வதும் அப்படி சட்டப்படி அது குற்றமாகும். அதனால் அவ்வாறான விடயங்களை நம்மளால் யூகித்து பேச முடியாது, பேசவும் கூடாது. சட்டம் உண்மையிலேயே நேர்மையானது. இலங்கை சட்டம் என்பது மிகவும் சிறப்பான ஒரு நீதியான சட்டம். அந்த சட்டத்துக்கு நாம் ஒவ்வொருத்தரும் அடிபணிய வேண்டி கடமைப்பட்டிருக்கிறோம். சரி, அது எப்படியோ எல்லாத்துக்கும் மேலே ஒரு சட்டம் இருக்கின்றது. எல்லா சட்டங்களுக்கும் மேலான ஒரு சட்டம்தான் இறைவன் படைத்த இறைவன் ஒருவன் இருக்கிறான். நாம் நேர்மையாக செயல்பட்டிருந்தால், மனசாட்சியாக செயல்பட்டிருந்தால் அதுக்கு நமக்கு சாதகமான பதில் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆகவே ரதி அம்மா அவர்களுக்கு, அதாவது அனுஷனை பெற்றெடுத்த தாய் அவர்களுக்கு நாம் சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விடயம் என்னென்றாக்கா, இந்த நேரத்தில் தான் நீங்கள் உங்களோட மனசில் இருக்கிற அந்த பாரத்தையும், உங்களோட கண்களால் வடிகின்ற அந்த கண்ணீரையும், உங்களுடைய மனசில் இருக்கிற அந்த குமுறல்களையும் நீங்கள் தைரியமாக எடுத்து செயல்படுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் தான் நீங்கள் முக்கியமாக இந்த விடயங்களை பண்ண கடமைப்பட்டிருக்கிறீங்க. நீங்களே இப்படி உடைஞ்சி போனீங்கன்னு சொன்னாக்கா, உங்களோட மகனை காப்பாற்றுறதுக்கு யாரும் முன் வர மாட்டாங்க என்பதை ஒரு மனசில் நீங்கள் வச்சுக்கொள்ள வேண்டும். உங்களோட அளவுக்கு யாராலையும் முடியாது. ஏண்டா உங்களோட மகனை நீங்கள் எடுக்கிற முயற்சியில் தான் காப்பாற்ற முடியும் என்பதையும் நான் உங்களுக்கு தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமாக நீங்கள் அடுத்தவர்களை நம்புவதை விட நீங்களே களத்தில் இறங்கி உங்களுடைய பிள்ளைக்காக போராடுவது, உங்களுடைய மகனை மீட்டெடுப்பது மிக அவசியமானது ஒன்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் எடுக்கிற முயற்சி போன்று வேறு எவரும் எடுக்கவும் முடியாது என்ற விடயத்தையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதனால் உங்களுடைய மன தைரியத்தை நீங்கள் இப்பொழுது எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய கவலைகளை ஒதுக்குங்கள் ஒரு பக்கத்துக்கு.
உங்களுடைய கவலைகளை கண்ணீர்களை ஒரு பக்கத்துக்கு ஒதுக்கி வைத்துவிட்டு அதை தைரியமாக மாற்றி நீங்கள் இந்த நேரத்தில் செயல்பட கடமைப்பட்டிருக்கிறீர்கள். எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. எந்த ஒரு பிரச்சனைக்கும் காலம் பதில் சொல்லும். அது உண்மையிலேயே அனுஷனுக்கும் அதனுடைய பதிலை சொல்லும். அனுஷனை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஏற்கனவே நீங்கள் அனைவரும் அனுஷனை பற்றி அறிந்திருப்பீர்கள். அனுஷன் ஒரு நல்ல மனிதன், ஒரு சமூக சேவகன், நல்ல விடயங்களை செய்ய வேண்டும் என்றே எந்த நேரமும் அவருடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரு பதிவு, அவருடைய அடிச்சுவடுகளில் இருக்கக்கூடிய விஷயம் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும், ஏதாச்சும் ஒன்று செய்ய வேண்டும். உடனடியே மன இரக்கத்தன்மை அதிகமாக அனுஷனிடம் இருக்கும். நான் அதிகமான வீடியோக்களை அனுஷனின் வீடியோக்கள் பார்த்துருக்கிறேன். அதுகளில் பார்த்து நான் தெரிஞ்சு கொண்ட விடயம் அனுஷனுக்கு கொஞ்சம் அதிகமான இரக்க குணம் இருக்கின்றது. மக்களுக்கிடையே அதிகமான இரக்க குணம் இருக்கின்றது. அவருடைய பேச்சு வழக்கிலேயே அதை நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும். அவருடைய செயல்பாடுகள் மூலமும் நம்மளால் தெரிஞ்சு கொள்ள முடியும். சார், எது எப்படியோ நாம் எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும், எவ்வளவுதான் இரக்கத்தன்மை உள்ளவனாக இருந்தாலும், எவ்வளவு நேர்மையாக நடந்து கொண்டிருந்தாலும், நாம் அறிஞ்சோ அறியாமலோ செஞ்ச ஒரு தப்புக்கு நிச்சயமாக தண்டனை உண்டு மட்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது யாராக இருந்தாலும் சட்டம் இலங்கையில் எல்லோருக்கும் ஒன்றுதான் என்பதிலையும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி, இப்படியான விஷயங்களை பற்றி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அனுஷனை ஆதரிக்கிறவர்கள், அனுஷனுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறவர்கள் எல்லோரும் அனுஷனுக்காக ஒரே ஒரு விடயம்தான் நீங்கள் செய்ய முடியும். அது வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் இறைவனிடம் பிரார்த்திப்பது மட்டுமே அந்த விடயமாகும். நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் நீங்கள் பிரார்த்தித்து கொள்ளுங்கள். அனுஷன் கூடிய சீக்கிரம் வெளியில் வருவதற்கான அந்த வாய்ப்பை இறைவன் அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற விடயத்தை நிச்சயமாக நாம் ஒவ்வொருத்தரும் இறைவனிடம் பிரார்த்தித்து கொள்வோம். சரி, அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். அது மட்டுமின்றி இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றியும் பேச வேண்டும். இன்றைக்கு இது ஒரு கேள்வியாக இருக்கும். வைத்தியசாலையில் வீடியோ ஏன் எடுக்க முடியாது, அப்படி எடுக்கிறதுனால என்ன பிரச்சனைன்ற ஒரு கேள்வி ஒரு சில யூடியூபருக்கு இருக்கும். அதையும் ஒரு சுருக்கமாக நான் உங்களுக்கு தந்து கொண்டு இந்த காணொலியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். மருத்துவமனையில் நோயாளிகள் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் இருப்பார்கள். அவர்கள் சிகிச்சை பெறுவது, நோயின் தன்மை, தனிப்பட்ட தகவல்கள் போன்றவை மிகவும் இரகசியமானது. வீடியோ எடுப்பதன் மூலம் நோயாளியின் முகம், உடல்நிலை மற்றும் நோயாளியின் சிகிச்சை முறை வெளிப்படுத்தப்படலாம். இது அவர்களின் தனிப்பட்ட தகவல்களை பாதுகாக்க கோரும் உரிமையை மீறுவதாகும். அவர்களின் அனுமதி இல்லாமல் படங்களை அல்லது வீடியோக்களை பதிவேற்றம் செய்வது தண்டனைக்குரிய குற்றமாகும். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், மருத்துவமனைகளில் வீடியோ எடுப்பது தனி நபரின் தனி உரிமைகளை மீறுவது போன்றதாகும் மற்றும் சட்ட ரீதியான பிரச்சனைகளை உருவாக்குவது போன்ற பல காரணங்கள் இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் அனுஷனை கூட இப்படியாப்பட்ட ஒரு சட்டத்தின் கீழ்தான் அனுஷன் கைது செய்யப்பட்டிருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக எது எப்படியோ எதிர்வரும் காலங்களில் நாம் நிச்சயமாக ஒவ்வொரு யூடியூபரும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது மிகவும் நன்று என்று நினைக்கின்றேன். எது எப்படியோ அனுஷனுக்காக நாம் அனைவரும் பிரார்த்தித்துக் கொள்வோம். இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ். நன்றி.